வணக்கம். மைக்ரோசாஃப்ட் Azure ஃபண்டமெண்டல்ஸ் எக்ஸாம் ப்ரெப் சீரிஸோட கண்டினியூவேஷன். இந்த பார்ட் 4ல நம்ம மைக்ரோசாஃப்ட் Azureோடைய ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டாபேஸ் ரிலேட்டடா என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து யுவர் கம்பெனி ஹேஸ் டேட்டா சென்டர்ஸ் இன் லாஸ் ஏஞ்சல்ஸ் அண்ட் நியூயார்க். த கம்பெனி ஹேஸ் a Microsoft Azure subscription. You are configuring the two data centers as geo-clustered site for site resiliency. You need to recommend an Azure Storage redundancy option. ஸோ அவங்க வந்து 3 ரெக்யர்மெண்ட் சொல்றாங்க. டேட்டா மஸ்ட் பி ஸ்டோர்ட் ஆன் மல்டிபிள் நோட்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் சர்வர்ஸில் இருக்கணும்னு ஒரு இது சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் ஆஃப் த கொஸ்டின். டேட்டா மஸ்ட் பி ஸ்டோர்ட் ஆன் நோட்ஸ் இன் செப்பரேட் ஜியோகிராஃபிக் ரீஜன் அப்படின்றது வந்து சொல்றாங்க. டேட்டா கேன் பி ரெட் ஃப்ரம் த செகண்டரி லொகேஷன். செகண்டரி லொகேஷன்ல வந்து டேட்டா வந்து ரீடபிளா மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. பிரைமரி லொகேஷன்லயும் ரீடபிளா இருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் Azure ஸ்டோரேஜ் ரிட்டன்டன்சி ஆப்ஷன் ஷுட் யூ ரெக்கமெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுல வந்து நம்ம இந்த 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஜியோ ரிட்டன்டன்சி, ரீட் ஆக்சஸ் ஜியோ ரிட்டன்டன்ட் ஸ்டோரேஜ், ஜோன் ரிட்டன்டன்ட் ஸ்டோரேஜ், லோக்கல் ரிட்டன்டன்ட். ஸோ லோக்கல் அப்படின்னா 3 காப்பியுமே வந்து ஒரே டேட்டா சென்டர்ல தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து செப்பரேட் ஜியோகிராஃபிக் டேட்டா சென்டர்ஸ்ல வந்து இருக்காது. ஜோன் ரிட்டன்டன்ட் அப்படின்னா ஸோ ஒரே ரீஜனுக்குள்ள தான் இருக்கும், பட் 3 டேட்டா சென்டர்ல இருக்கும். பட் அதுவுமே கரெக்டான ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா நம்ம டேட்டா வந்து they want us to have it in டிஃப்ரெண்ட் ஜியோகிராஃபிக் லொகேஷன்ஸ்ல வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி செகண்டரி லொகேஷன்ல வந்து ரீடபிளா இருக்கணும் அப்படின்றதும் அவங்க ஹைலைட் பண்றாங்க. ஸோ செகண்ட் ரைட் லொகேஷன்ல வந்து ரீடபிளா வந்து இருக்கணும் அப்படின்னா தென் we need to go for read access geo redundant storage. ஸோ அந்த நேம்ல இருக்கு பாத்தீங்களா, செகண்டரி லொகேஷன்ல ரீட் ஆக்சசிபிளா இருக்கும் அப்படின்னா இதுதான் ரைட் ஆன்சர். ஸோ ரீட் ஆக்சஸ் ஜியோ ரிட்டன்டன்ட் ஸ்டோரேஜ். ஜியோ ரிட்டன்டன்ட் ஸ்டோரேஜா மட்டும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா செகண்ட் லொகேஷன்ல வந்து செகண்ட் ஜியோகிராஃபிக் ஃபர்ஸ்ட் 2 விஷயம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதாவது டேட்டா வந்து உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் ஜியோகிராஃபிக் லொகேஷன்ல இருக்கும், பட் செகண்டரி லொகேஷன்ல வந்து அது ரீடபிளா இருக்காது. அது வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி ஒன்லி ஃபெயில் ஓவர் ஆனா மட்டும்தான் அந்த செகண்டரி லொகேஷன்ல இருக்க டேட்டா வந்து ஆக்சசிபிளா இருக்கும், ரீட் ஆக்சசிபிளா இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து பி, read access geo redundant storage, RAGRS. RAGRSல தான் உங்களுக்கு read access to secondary கிடைக்கும். உங்களுக்கு வந்து secondary endpoint வந்து வேற geographical locationsல இருக்கும். Okay, so let's move on to next question. You plan to create an Azure virtual machine. You need to identify which storage service must be used to store the unmanaged data disk. So data disk வந்து ஜெனரலா நம்ம இந்த virtual hard disk நம்ம மைக்ரோசாஃப்ட் அஜூரோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல கண்டெய்னர்ஸ்ல தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இதுல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம்ல இந்த இதை ஹைலைட் ஆயிருக்கிற இந்த ஹாட்ஸ்பாட்டை வந்து நீங்க அதை கிளிக் பண்ணணும். கண்டெய்னர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா போதும். இங்க நம்ம வந்து ஆன்சரை வந்து ஹைலைட் பண்றதுக்காக நான் இந்த இடத்துல கண்டெய்னர்ஸ் தான் ஆன்சர் அப்படின்றத சொல்றேன். ஓகே, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின். What do you need to create before you can create a new file share in Azure portal? So Azure portalல வந்து file share create பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்க்கும் ஃபைல் ஷேர்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வந்து ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ், பிளாப் ஸ்டோரேஜுக்காக நம்ம ஸ்டோரேஜ் கண்டெய்னர் கிரியேட் பண்ணுவோம். இது ரைட் ஆன்சர் கிடையாது. Azure Migrate அப்படின்ற டூலை வச்சு நம்ம மைக்ரேஷன் பண்ணலாம். ஸோ இட் இஸ் நாட் ஃபார் கிரியேட்டிங் அ ஃபைல் ஷேர். டேட்டா பாக்ஸ் வந்து ஆஃப்லைன்ல டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான ஒரு சொல்யூஷன் அது டேட்டா பாக்ஸ் அப்படின்றது. ஸோ டேட்டா பாக்ஸ் மூலயமா நம்ம டேட்டா வந்து உங்களுடைய ஆன் ப்ரமைசஸ் டேட்டா சென்டர்ல இருந்து ஆஃப்லைன்ல நம்ம சில டிஸ்க் இல்ல சர்வர் மாதிரி டிவைஸை வச்சு நம்ம காப்பி பண்ணலாம். ஸோ அஜூரோட ஃபைல் ஷேர் கிரியேட் பண்றதுக்கு வேண்டி நம்ம அஜூர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும். இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். So let's move on to next question. What is the minimum recommended data retention period for archive access tier within Azure Storage? So நம்ம வந்து இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட் ரிட்டென்ஷன் பீரியட் இருக்க மாதிரி நம்ம ஆக்சஸ் டியர்ஸ் இருக்கு. ஸோ ஹாட் டியர், கூல் டியர், கோல்டு டியர் அண்ட் ஆர்கைவ் டியர்னு இருக்கு. ஸோ ஆர்கைவ் டியருக்கு வந்து 180 days வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மினிமம் ரெக்கமெண்டட் டியூரேஷன் வந்து மைக்ரோசாஃப்ட் சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து மற்ற பர்டிகுலர் கூல் அண்ட் கோல்டில் வந்து யூ ஹாவ் லெஸர் டேட்டா ரிட்டென்ஷன் ஆக்சஸ் டியர். யூ பிளான் டு மேப் அ நெட்வொர்க் டிரைவ் ஃப்ரம் செவரல் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸில் வந்து நெட்வொர்க்கில் வந்து இந்த டிரைவை வந்து மேப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ கீவேர்டு வந்து டிரைவில் வந்து நெட்வொர்க் டிரைவ்ல வந்து நம்ம மேப் பண்ணணும்னு சொல்கிறாங்க செவரல் கம்ப்யூட்டர்ஸ்ல இருந்து. ஸோ ஜென்ரலாக நம்ம மேப் நெட்வொர்க் டிரைவ் வந்து ஃபைல் ஷேர்ஸை தான் நம்ம மல்டிபிள் மெஷின்ஸ்ல இருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம் ஆஸ் எ
நெட்வொர்க் இது. ஸோ virtual machine டேட்டா டிஸ்க் நம்ம டைரக்டா வந்து பிளாக் ஸ்டோரேஜா வந்து கொடுத்துருவோம். ஸோ இட் இஸ் நாட் த ரைட் ஆன்சர். ஸோ அதே மாதிரி பிளாப் சர்வீஸ் வந்து இட் இஸ் கண்டெய்னர். அது வந்து நம்ம HTTPS வழியா நம்ம இன்டர்நெட் மூலயமா ஆக்சஸ் பண்றதுக்கு. SQL டேட்டா பேஸ் வந்து இட்ஸ் டேட்டா பேஸ் சொல்யூஷன். ஸோ அதுவும் கிடையாது. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, மல்டிபிள்ஸ் கம்ப்யூட்டர்ஸ்ல இருந்து நம்ம, அதுவும் எஸ்பெஷலி இது வந்து விண்டோஸ் 10 கம்ப்யூட்டர்ஸ் கிளைண்ட் மெஷின்ல இருந்து நம்ம நெட்வொர்க் டிரைவா வந்து காமனா ஆக்சஸ் பண்ணக்கூடியது ஃபைல் ஷேர் சர்வீஸ் தான் நம்ம ஜென்ரலா ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து விச் அஷ்யூர் ஸ்டோரேஜ் access tier has the highest storage cost. So cost அதிகமானது எதுன்னு கேட்குறாங்க. Then அது மட்டும் இல்லாம they are also asking about lowest access tier. So access பண்றதுக்கு எதுல வந்து காஸ்ட் கம்மி அப்படின்றதும் இதுல கேட்குறாங்க. ஸோ அதிகமான காஸ்ட் வர ஸ்டோரேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹாட் டியர் தான் வந்து அதிகமான காஸ்ட். ஸோ அது ஃபர்ஸ்ட் இது சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதே மாதிரி ஆக்சஸ் பண்றது வந்து ரொம்ப சீப். வேற இந்த கோல்ட் ஆர்கைவ்ல வந்து ஸ்டோர் பண்றது வேணா காஸ்ட் கம்மியா இருக்கலாம், லோயஸ்ட் காஸ்ட் ஸ்டோரேஜா இருக்கலாம், பட் ஆக்சஸ் பண்றது காஸ்ட் அதிகம். ஸோ ரெண்டுத்துக்குமே அது வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபை ஆகுது இந்த மற்ற டியர். ஸோ ஹாட் டியர் இஸ் த ரைட் ஆன்சர். ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வி ஹேவ் டு செலக்ட் எஸ். எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்ட் அப்படின்னா நீங்க எஸ் கொடுக்கணும். ஸோ எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ராங் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க நோ கொடுத்துக்கலாம். டேட்டா தட் இஸ் ஸ்டோர்ட் இன் Azure Storage account automatically has at least 3 copy. That is correct. Yes. All data that is copied to an Azure Storage account is backed up automatically to another Azure data center. So அது ஆட்டோமேட்டிக்கலாக காப்பி ஆகாது. ஸோ நம்ம தான் வந்து லோக்கல் ரிட்டர்ன் ஸ்டோரேஜ் ஆர் இசட்ஆர்எஸ் சூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அனதர் டேட்டா சென்டருக்கு வந்து ஒரு காப்பி கிரியேட் ஆகும். ஸோ இசட்ஆர்எஸ் வந்து ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். பை டிஃபால்ட் அது நடக்காது. அண்ட் Azure Storage account can contain up to 2 terabyte of data அப்படின்னு சொல்றாங்க. இல்லை ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ரீஜன் வந்து 500 terabytes, சில ரீஜன்ல வந்து 2 petabytes வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ்ல வந்து இதெல்லாம் கிடையாது, லிமிடேஷன்லாம் கிடையாது. ஸோ திஸ் இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ யூ கேன் ஹேவ் அப் டு 500 terabyte ஆஃப் டேட்டா இன் ஈச் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இன் மெஜாரிட்டி ஆஃப் த ரீஜன். சில ரீஜன்ல வந்து 2 petabytes வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. அண்ட் தெர் இஸ் நோ லிமிடேஷன் இன் த நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ். நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து எவ்வளவு வேணா ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இதுவும் சேம் எஸ் ஆர் நோ கொஸ்டின். Storing 1 terabyte of data in Azure Blob storage will always cost the same regardless of the Azure region in which the data is located. அப்படி கிடையாது, ஒரு ரீஜனுக்கும் வந்து டாக்ஸிங் சிஸ்டம் மாறும், அங்கே ரியல் எஸ்டேட் காஸ்ட் வேற, அங்கே இருக்க எம்ப்ளாய்மெண்ட் கரன்சி வேற. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸால ஒரு ரீஜன் இன்னொரு ரீஜனும் சேம் காஸ்ட் வராது. ஸோ ஆன்சர் இஸ் நோ. ஸோ எல்லா ரீஜன்லையும் ஒரே காஸ்ட் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. அப்படி கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ரீஜனுக்கும் காஸ்ட் மாறும். When you use a general purpose version to Azure Storage account, you are only charged for the amount of data that is stored. All read write operations are free அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது. ஸோ ரீட் ரைட் ஆப்ரேஷன்ஸ் வந்து டேட்டா வந்து உள்ள வர்றது வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ்ல வந்து ஃப்ரீ. டேட்டா டிரான்ஸ்ஃபர் இன், டேட்டா டிரான்ஸ்ஃபர் அவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே ஃப்ரீ கிடையாது. ஸோ வித்தின் த ரீஜன் வந்து நீங்க ஆக்சஸ் பண்றீங்க அப்படின்னா தென் இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். சில பேட் ரீஜனுக்குள்ள இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். பட் டேட்டா டிரான்ஸ்ஃபர் அவுட் சைட் ஆஃப் த ரீஜன் வந்து ஆல்வேஸ் மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ் இட் இஸ் சார்ஜபிள். ஸோ எப்பயுமே வந்து ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன் ஃப்ரீ கிடையாது. டேட்டா டிரான்ஸ்ஃபர் பிட்வீன் Azure Storage account in different region is free அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் கிடையாது. ஸோ டிஃப்ரெண்ட் ஜியோகிராபிக்கல் ரீஜன்ல வந்து நம்ம டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னா அதுக்கு காஸ்ட் இருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் நோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஸோ வி ஹேவ் டு அகெயின் செலக்ட் எஸ் ஆர் நோ ஃபார் திஸ் திங். பரவாயில்ல, ஸ்டோரேஜ் ரிலேட்டடாக நிறைய எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் வருது. பட் ஈச் கரெக்ட் ஆன்சர் வந்து ஒரு பாயிண்ட் ஆக்சுவலா. ஸோ எக்ஸாம்ல வந்து 3 கொஸ்டினுக்கும் ஸ்கோரிங் இருக்கு. ஆடிங் ரிசோர்ஸ் குரூப்ஸ் இன் an Azure subscription generate Azure additional cost அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்றதுக்குலாம் காஸ்ட் எதுவும் கிடையாது. இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் திங். Copying 10 GB of data to Azure from an on-premises over a VPN generates additional Azure data transfer cost. அப்படிலாம் கிடையாது. ஸோ ஆன்-ப்ரெமைசஸ்லேருந்து நம்ம கிளவுடுக்கு கொண்டு வரோம் அப்படின்னா ஸோ அது வந்து இட் இஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன் இஸ் ஃப்ரீ. Copying 10 GB of data from Azure, data transfer out of Azure to on-premises network வந்து it is copying 10 GB over a VPN generates additional transfer cost. That is correct. ஓகே, ஸோ அதில் வந்து உங்களுக்கு டேட்டா எப்பயுமே அஜூர்லேருந்து வெளியில போகுது, ஆன் ப்ரமைசஸ் போகுது, இல்லை வேற ரீஜனுக்கு காப்பி ஆகுது அப்படின்னா அதுக்கு அடிஷ்னலாக காஸ்ட் வரும். ஸோ கரெக்ட் ஆன்சர் எஸ். You plan to map a network drive from several computers that run Windows 10 to Azure Storage. You need to create a storage. It's already நம்ம பார்த்துட்டோம். It is a file share service. Okay, it's a repetitive question, so that's fine.
we can just quickly close this, move on. So next question வந்து hotspot. நம்ம இதுல வந்து எது yes or no choose பண்ணணும். The archive access tier is set at the storage account level. கிடையாது, நம்ம தியரட்டிக்கலா டிஸ்கஸ் பண்ணும்போதே பார்த்தோம். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது நமக்கு ஹாட் tier, கூல் tier மட்டும் தான் சூஸ் பண்ண முடியும். ஆர்கைவ் tier வந்து we have to choose it at the each and every object level, blob level. So is set at the ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் லெவலான்னு கேட்குறாங்க. இல்லை, இட் ஹேஸ் டு பி செட் அட் த ஆப்ஜெக்ட் லெவல். லேட்டராக நம்ம லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் மூலியமா நம்ம மூவ் பண்ணலாம். பட் கொஸ்டின் வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் லெவலில் செட் பண்ணுவோம்னு கேட்குறாங்க. ஆர்கைவ் டியர் இல்லை, கிடையாது. ஹாட் ஆக்சஸ் டியர் இஸ் ரெக்கமெண்டட் ஃபார் டேட்டா தட் இஸ் ஆக்சஸ்ட் அண்ட் மாடிஃபைட் ஃப்ரீக்வெண்ட்லி. கரெக்ட். ஆமாம், டேட்டாவை நம்ம எப்பவுமே ஆக்சஸ் பண்ணி மாடிஃபை பண்ணுற ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் பண்ணுறது ஹாட் டியரில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். கரெக்ட். The cool tier is recommended for long-term backup. So short-term backup தான் வந்து cool tier. Okay. ஆர்கைவ் டியர்ல தான் வந்து லாங் டேர்ம் பேக்கப் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து லாங் டேர்ம் பத்தி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து கூல் டியர் வந்து லாங் டேர்ம் கிடையாது. ஸோ ஆர்கைவ் டியர் தான் லாங் டேர்ம் பேக்கப். ஸோ அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் நோ தான் வரணும். ஏன்னா கூல் டியர் வந்து ஷார்ட் டேர்ம் பேக்கப் ஸ்டோர் பண்ணலாம். பட் ஷார்ட் டேர்ம்ல வந்து நம்ம டெலிட் பண்ற, ஏன்னா 30 நாள் இந்த மாதிரி ரிட்டென்ஷன் கேட்குறாங்க இல்லைங்களா. ஸோ அதனால வந்து கூல் டியர் இஸ் ஃபார் ஷார்ட் டேர்ம் பேக்கப் தான், லாங் டேர்ம் கிடையாது. ஸோ ஆர்கைவ் டியர் இஸ் ஃபார் லாங் டேர்ம் நீங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா we can make it as a statement. So you plan to implement an Azure database solution. You need to implement a database solution that meets the following requirement. So என்ன கேக்குறாங்க, டேட்டா வந்து கன்கரண்டா மல்டிபிள் ரீஜன்ல இருந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ஜென்ரலா இப்போ வந்து இது மல்டி ரீஜன் டேட்டாபேஸ் தான் நம்ம சூஸ் பண்ணணும். அதே மாதிரி அதுல ஜேசான் டாக்குமெண்ட் ஸ்டோர் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ இதுல ஆன்சர் வந்து எடுத்த உடனே இருக்கு. ஸோ காஸ்மோஸ் டிபி தான் உங்களுக்கு மல்டி ரீஜன் டேட்டாபேஸ். அதுல வந்து நீங்க ஜேசான் டாக்குமெண்ட் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணலாம். So pretty straightforward. So Azure Cosmos DB is the right answer. It is multi-region database. நிறைய எல்லா இடத்துல இருந்தும் நீங்க access பண்ணலாம். And again you can store data, JSON document அதில் ஸ்டோர் பண்ண முடியும். இதில் கன்கரண்டாக access பண்ண முடியும். மற்றது எல்லாமே வந்து மோஸ்ட்டாக SQL database ரிலேட்டடாக தான் இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து RDS ரிலேட்டட் ஆப்ஷன்ஸ், அது கிடையாது. So next question வந்து to complete the sentence, select the appropriate ஆப்ஷன் இந்த ஆன்சர் ஏரியா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். இது என்னன்னா, இது காம்போசிட் எஸ்எல்ஏன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலா ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட் இருக்கும், இல்ல வந்து 3 tier அப்ளிகேஷன், வெப் ஆப் அண்ட் டேட்டாபேஸ் லேயர் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, you have an application that is comprised of Azure web application. So web application, web layer க்கு வந்து 99.95 SLA இருக்கு. database layer க்கு வந்து front end க்கு வந்து 99.95, back end க்கு வந்து 99.99 இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஜென்ரலா இப்போ அப்ளிகேஷனுக்கு வந்து காம்போசிட் எஸ்எல்ஏ எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ஜென்ரலா இது எப்படி பண்ணுவோம்னா, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி you have to divide it by 100. 99.95 into 99.99 divided by 100. ஸோ 99.94 அதுதான் வந்து ரைட் ஆன்சர். ஸோ இப்போ இதில் வந்து எங்கே இருக்கு 99.94, the product of both SLAs which equals 99.94 is the correct answer. So composite SLA என்றது we have to multiply the both the SLA and we have to divide it by 100. So both SLAs which equals 99.94, sorry, 99.94% இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆன்சரே அதுதான். மற்றதெல்லாம் வந்து டிஃபர் ஆகுது. 99.95 வராது. ஏன்னா 99.940 வரதால இட் ஹேஸ் டு பி 99.94 தான். ஸோ 99.99 வரவே வராது. ஏன்னா காம்போசிட் எஸ்எல்ஏன்றது வெப் எஸ்எல்ஏ, ஃப்ரண்ட் எண்ட் எஸ்எல்ஏ இன்டூ பேக் எண்ட் எஸ்எல்ஏ, ஃப்ரண்ட் எண்ட் வெப், backend database. So last question and the thing. So you plan to store 20 TB of data. Data was store பண்ணனும்ன்றாங்க 20 TB. Okay, fine. The data will be accessed infrequently. So okay, ரொம்ப ரேரா தான் access பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. And visualized by using Microsoft Power BI. Interesting. You need to recommend a storage solution for the data அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கான சொல்யூஷன் கேக்குறாங்க. ஸோ இதுல வந்து இந்த SQL டேட்டாபேஸ், Postgres டேட்டாபேஸ் இதெல்லாம் வந்து RDS ரிலேட்டட் திங். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம டேபிள் அதுதான் கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அது வந்து ரைட் ஆன்சராக இருக்காது. ஸோ திஸ் இஸ் ராங். Azure SQL டேட்டாபேஸும் இருக்காது, கிடையாது. We cannot do it. அதே மாதிரி அஜூரோட காஸ்மோஸ் டிபி தெரியும் உங்களுக்கு, மல்டி ரீஜன் டேட்டாபேஸ். சைமல்டேனியஸாக நீங்கள் மல்டிபிள் ரீஜன்லேருந்து ஆக்சஸ் பண்ணும்போது தான் இது யூஸ் ஆகும். அதுவும் அதுக்கு ஏற்ற மாதிரி 20 TB ஆஃப் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து டேட்டாவை ஸ்டோரும் பண்ணணும், அதை வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க பவர் பிஐயில். ஸோ டேட்டா வேர் ஹவுஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி பவர் பிஐயில் விஷுவலைஸ் பண்ணலாம். தட் இஸ் ஒன் ஆப்ஷன்.
அண்ட் அதே மாதிரி டேட்டா லேக்லேயும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி, ஏன்னா இங்கே 20 டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஹியூஜ் டேட்டாவாக இருக்குது. ப்ளஸ் இதை வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் பவர் பிஐயில் அப்படின்றது அதில் முக்கியமான கீவேர்ட். ஸோ இது ஜென்ரலாக எதில் வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா, we will be doing it from Azure Data Lake and Azure SQL Data Warehouse. Okay, so this is what I thought of covering. So storage and database ல வந்து இந்த மாதிரி questions எல்லாம் நீங்க எக்ஸாம்ல எதிர்பார்க்கலாம். All the best.